ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் பாருங்க கீரை விற்கிறதுக்கு வந்தாச்சு. சரிங்க, இங்கே தான் பெருமானூரா வந்தேங்க. சரி, வியாபாரம் ஆகுது. வெய்ய காலமில்ல, அதனால் கீரை மக்கள் வாங்கியே தான் தீருவாங்க. அப்புறம் நீங்களும் கீரையெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க. வெய்ய காலத்துக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா மழை பெஞ்சு குளிராக இருந்துச்சுன்னா சாப்பிட மாட்டீங்க, சளி பிடிக்கும் அப்படிம்பீங்க. அதனால் நீங்களும் வெய்ய காலத்துக்கு கீரை எங்கே வேணாலும் எங்கிட்ட இல்லைன்னு யாராக்க எங்கேயா இருந்தாலும் வாங்கி சாப்பிடுங்க. கீரையை விற்றுட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்தேங்க. வந்து சாப்பிட்டேன். பாலக்கீரை தான். நானே ரெடி பண்ணி கொடுத்துட்டு போயிடுவேன். அவங்க பொரியல் பண்ணிடுவாங்க. பாலக்கீரை பார்த்திங்கன்னா, பொரியல் நாங்கள் அதிகமாக பண்ணல. போட்டு கடைஞ்சி தான் சாப்பிடுவோம். ஆனால் முட்டை ஊற்றி சில பேர் சாப்பிடுவாங்க. நாங்கள் என்ன பண்ணோன்னா, இன்றைக்கி வீட்டில் பொரியல் பண்ண சொன்னேன். இது பொரியல் பண்ண முடியுமா அப்படின்னு வீட்டில் கேட்டால், இல்லை பாப்பா செய்ய நல்லாயிருக்கு. நான் எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறேன், பொரியலுக்கு நல்லாயிருக்கு நல்லாயிருக்குன்னு சொல்கிறேன். நீ செஞ்சு பாரு அப்படின்னேன். அப்புறம் தண்ணிக்கு இது ஊற்றிடாத, பாலக்கீரையில் ஊற்றிட்டீங்கன்னா அப்புறம் கூழ் மாதிரி ஆக்கினேன். நீ தண்ணி ஊற்றாதையே அலசி அப்படியே போட்டு நல்லா வரன்னு செஞ்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. உண்மையில் பாலக்கீரை அட்டகாசமாக இருந்துச்சு. நான் பொரியல் சாப்பிட்ருக்கேன்னா முட்டை ஊற்றி தான் செஞ்சு சாப்பிட்ருக்குறேன். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முட்டைய ஊற்றாத அப்படியே பொரியல் பண்ணாங்க. அவ்வளோ அருமை. அப்புறம் எல்லாமே சொல்லுவாங்க கீரை நான் சேர்த்திக்கின்னு எல்லாத்துக்கிட்டையும் நான் சொல்லுவேன். அப்புறம் நான் கொஞ்ச நாளாக சேர்த்துல. என்ன காரணம்னா, ரெடி பண்ணுற அவங்களும் வேலைக்கு கிளம்பிருவாங்க 8 மணிக்கு. பாப்பாவும் 6 மணிக்கு எந்திரிச்சு அவங்க ரெடி ஆகுறதுக்கே டைம் ஆகி போயிடும். அப்புறம் நானும் வியாபாரத்துக்கு 6 மணிக்கு கிளம்புவேன். அதனால் இப்போ என்ன பண்ணியதுன்னா, நான் எந்திரிச்சோன்னே எது கீரை கொழுந்து கீரையோ இளங்கீரையோ இருக்கோ அது சீக்கிரம் ரெடி பண்ணிக்கலாம். சிறுகீரையெல்லாம் எடுத்தோம்னா அந்த மரப்புடி கத்தி இருக்குங்க. இந்த கத்தியில் வச்சு பலாக்கட்டை இருக்குங்க. அந்த இதில் வச்சு இந்த கத்தி தாங்க. இதில் வச்சு அப்படியே சிறுசாக பொடியாக நறுக்கி சன்னமாக அறுத்து கொடுத்துருவேன். இந்த ஹோட்டல் கடை பேக்கரியில் போண்டா சுடுறதுக்கு அந்த கீரை கட் பண்ணுற மாதிரி நானும் கட் பண்ணி கொடுத்துருவேன். எந்திரிச்சோன்னே 2 உடி ரெடி பண்ணி கொடுத்தோன்னா அவங்க பொரியல் பண்ணிடுவாங்க. சிறுகீரையும் அப்படி தான் பண்ணுவேன். பாலக்கீரை, செங்கீரை எல்லாம் பண்ணுவேன். அப்புறம் இது அரைக்கீரை இளங்கீரையாக இருந்தால் பண்ணுவேன். இல்லைன்னா அப்படியே தலையை பொரிச்சிடுவோம். பொரிக்கிறதுக்கு எனக்கு டைம் பத்தாதுங்க. அதனால் நான் இந்த மாதிரி இளங்கீரையை மட்டும் அதை கட் பண்ணி கொடுத்தோன்னா பொரியல் பண்ணுவாங்க. கீரை பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. பாலக்கீரை அதுக்குள்ளே அந்த அக்கா வேறு கூப்பிட்டாங்க. அதனால் கட் ஆயிடுச்சு. அப்புறம் கீரை பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. நீ வெய்ய காலத்துக்கு அதிகமாக நார் சத்து நிறைஞ்ச உணவை எடுத்துங்க. அது ரொம்ப நல்லது. அப்புறம் தண்ணி நிறையா குடிங்க. ஒரு நாளைக்கு 3 லிட்டராவது கண்டிப்பாக குடிங்க. அளவு வச்சும் கூட குடிங்க, தப்பே இல்லை. ஏன்னா சும்மா குத்து மதிப்பாக குடிச்சிங்கன்னா கம்மியாக கூட போகலாம். அதனால் ஒரு 3 லிட்டர் தண்ணி குடிக்கிற மாதிரி ஒரு அளவு வச்சுங்க. 1 லிட்டர் கேனு வச்சு 3 லிட்டர் குடிங்க. அப்புறம் சாப்பாடு பார்த்திங்கன்னா நல்லா பழைய சாப்பாடு, மோர் ஊற்றி, தயிர் ஊற்றி, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாயெல்லாம் போட்டு கரைச்சி குடிங்க. ரொம்ப நல்லது வெயில் காலத்துக்கு. டெய்லி தயிர் சேர்த்துங்க. ஏன்னா எது குளிர்ச்சியோ அதை எல்லாமே வெய்ய காலத்துக்கு சேர்த்துங்க. குளிர்ச்சி காலத்தில் கொஞ்சம் சூட வச்சு இந்த மாதிரி சேர்த்திங்க. இப்போ வெய்ய காலம்னால குளிர்ச்சியாக சேர்த்துங்க. பழைய சாப்பாடு கட்டாயமாக சேர்த்துங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் காலையில் உணவை நிப்பாட்டாதீங்க. கண்டிப்பாக உணவு சாப்பிடுங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் கீரைக்கு போனேன்னா காலையில் நாங்கள் எங்கே சாப்பிட்றோங்க, 11 மணி 12 மணிக்கு தான் சாப்பிடுவோன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் சாப்பிடாதீங்க. சாப்பாடு ரெடியானா கொஞ்சமாவது ஒரு அரை வயிறாவது சாப்பிட்டுங்க. சில பேர் என்னம்பாங்க, நாங்கள் வேலை செய்யறனால சாப்பாடு ஃபுல்லாக சாப்பிட்டா செய்ய முடியாதுங்க அப்படிம்பாங்க. சரி, கொஞ்சமாக ஒரு அரை வயிறாவது சாப்பிட்டு வேலை செய்யலாம்ல, அது தப்பு இல்லைல்ல. அதனால் எல்லாமே கட்டாயமாக சாப்பிட்டுங்க. ஏன்னா நேரம் கழித்து சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு பல நோயை கொண்டு வருங்க. அல்சரு இந்த மாதிரி சொல்கிறேன். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, மணத்தக்காளி கீரைம்பாங்க, சுக்குடி கீரைம்பாங்க. அந்த கீரை குடல் புண்ணை ஆற்று. இது சொன்னாவே இலவச தம்பி ஞாபகம் தான் வரும். ஏன்னா ஏன்னா எல்லாமே குடல் புண்ணை ஆற்றுன்னு சொல்கிறீங்க அப்படிம்பாங்க. அதனால் இந்த குடல் புண்ணுங்கும் போதே எனக்கு இலவச தம்பி ஞாபகம் தான் வரும். ஏன்னா சுக்குடி கீரை பார்த்திங்கன்னா நம்ம மோரில் அடித்து குடிக்கலாம். அது ரொம்ப நல்லது. நிறைய பேர் கேட்பாங்க, எனக்கு வயிறுலாம் புண்ணு இருக்குங்க, அலறும்பாங்க. அதுக்கு மணத்தக்காளி கீரைம்பாங்க, கரிஞ்சி குட்டிம்பாங்க, சுக்குடி கீரைம்பாங்க, மெழுகு தக்காளிம்பாங்க. ஆனால் எல்லாமே ஒரே தழை தான். அது பேர் தான் நம்ம வச்சு கூப்பிட்றோம். அதை நான் சொல்கிறேன். அது அந்த கீரையை நீங்கள் பொரியலை பண்ணுங்க.
அப்படி அதாவது குடல் புண்ணு இருந்துச்சுன்னா, அவைங்க வந்து என்னன்னா, சின்ன வெங்காயம் நெறையா போட்டு, காரம் கம்மியா போட்டு, அ தேங்கா எண்ணெயில செய்யுங்க. தேங்கா எண்ணெயில செஞ்சீங்கன்னா, தேங்கா எண்ணெய் வந்து உங்களுக்கு இயற்கையா வந்து குடல் புண்ணு ஆத்தும் தன்மை இருக்கு. அதனால தேங்கா எண்ணெயில வந்து அந்த கரிஞ்சிக்குட்டி கீரைய நீங்க செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. கண்டிப்பா இந்த வெய்ய காலத்துல நல்லா குளிர்ச்சியா தர்பூசணி சாப்பிடுங்க, வெள்ளரி பிஞ்சு சாப்பிடுங்க, முலாம்பழ ஜூஸ் குடிங்க. நெறைய சொல்லிட்டே போலாம். நீங்க எது உடம்புக்கு குளிர்ச்சியோ, அதை நீங்க எல்லாமே செய்யுங்க. சரி ஃபிரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கொஞ்சம் லைக் பண்ணி விடுங்க. சரி ஃபிரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வாழ்க வளமுடன். பாய்.